ஹாய் காய்ஸ், வணக்கம். உங்கள் சூர்யாவின் ஒளிமயமான வணக்கம். என்ன இன்னைக்கு இவ்வளோ அவசரமா வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? உண்மையிலே அவசரம் தான். தூத்துக்குடியில நடந்த இன்சிடென்டே இன்னும் மறக்காம கொந்தளிச்சு போய் அழுகையை கட்டுப்படுத்திட்டு உட்காந்துருக்கோம். அந்த அழுகைக்கே விட தெரிஞ்சு இப்பதான் விட தெரிஞ்சிருக்கு. அதுக்கும் இன்னும் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கிறதுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள சேலத்துல ஒண்ணு நடந்து முடிச்சாச்சு. இதுல யார என்ன செய்யலாம் சொல்றீங்க? யாரையும் எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்க, தண்டனை கொடுங்கன்னு லவா 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 லவான்னு கத்ததான் செய்வோம். எல்லாரும் போன் எடுத்துட்டு தண்டனை கொடுத்த படமும் தீரல. அவன் தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். வாரத்துக்கு ஒண்ணுன்னு இருந்துச்சு. இனிமே டெய்லி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும் போல. டெய்லி எந்த ஊர்ல என்ன நடக்கு, இப்ப தூத்துக்குடி ஆயிடுச்சு, சேலம் ஆயிடுச்சு, அதுக்கடுத்து திருநெல்வேலி, தென்காசி, இப்படி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம ஊர் பக்கம் அப்படி காத்து அடிச்சுட்டே தான் இருக்கும். மழை, பங்குனி, சித்திரை, வெயில் காலம் ரொம்ப கொளுத்துதுமாங்க. வெயில் காலமா இருக்காது, இது ஃபுல்லா இந்த காலமா தான் இருக்கும் போல. ஒவ்வொரு வீட்டுல என்ன நடக்குங்க பிரச்சனை தான் நம்ம தலையெல்லாம் விரிச்சு ஆடுது. அப்படிதான் இருக்கு. பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளவுதான் நாங்க தைரியத்தை சொல்லி வெளியே அனுப்ப சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்து வீட்டுக்காரனே நம்ப முடியல, ஏத்த வீட்டுக்காரனே நம்ப முடியலன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா நாங்க யாரை கூப்பிட? பக்கத்து வீட்டுக்காரன் நம்பிதானே பழக விடுதோம். அதுல ஏன் இந்த மாதிரி ஒரு கொலைவெறி செயல்? உனக்கும் 2 பிள்ளைங்க இருக்கதானே செய்யுது. அதை கொஞ்சமாவது மண்டையில யோசிச்சு பாத்துக்கலாம்ல. உன் ஒய்ஃபோ ஒண்ணு பெற்றவங்களோ அதை பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எப்படி இப்படி தப்பு பண்ணுத? தப்பு பண்ணது என்னவோ நீ, செத்து போனது என்னவோ அந்த பிள்ளைய நினைச்சு வருத்தப்படவா, இல்ல உன் குடும்பம் சீரழிய போதுன்னு நினைச்சு கவலைப்படவா? சொல்லு பார்ப்போம். உனக்கானா எந்த கவலையும் இருக்காது. தப்பு பண்றவன் தன்னோட சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பான். நம்ம இப்படி தப்பு பண்ணா நம்ம பின்னால இருக்கவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட நிலைமை என்னங்கிறத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. யோசிக்கிற அளவுக்கு தண்டனை கொடுக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. ஃபாரின்ல என்ன செய்யறான்? பொண்ணை பார்த்தாலோ சும்மா சைகையில எதுவும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணாலோ அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கும். இங்க அந்த பொண்ணே செத்தே பேசி சொல்லணும், தூக்கு போட்டு அவன் பண்ணிட்டான். இந்த பொண்ணு எங்களோட தன்மானம் எனக்கு பெருசு அப்படிங்கறது. ஐயோ நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடப்பாங்க, வெளியே இருக்கவங்க என்னெல்லாம் நடப்பாங்க அப்படின்னு நினைச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த பிள்ளை இறந்தே போயிருச்சு. இதுக்கெல்லாம் சட்டம் பதில் சொல்லணும் சொல்லி சட்டம் ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் தான் எனக்கு பெருசா இருக்கு. என்ன தப்பு செஞ்சு என்ன? அவன் வாடு தப்பு செய்யறான், அப்புறம் நெஞ்சு வலிக்குமா, அப்புறம் எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, எனக்கு வயிற்று பிரச்சனையா இருக்கு, தொண்டை பிரச்சனையா இருக்கு, என்னால பதில் சொல்ல முடியல, இப்படி சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்து கிடப்பான். அவனுக்கான விசாரணை என்னைக்கு நடக்க போகுது? அவனுக்கான சட்டம் என்னைக்கு செய்ய போறீங்க? சட்டத்தை என்னைக்கு மதிச்சு ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கண்டிப்பா நமக்கு தண்டனை உண்டு அப்படின்னு ஒருத்தனாவது பயப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எந்த பொண்ணு மேலே கைய வைக்கவே மாட்டான். பொண்ணா நாங்கெல்லாம் உனக்கு பொண்ணா தெரியுமா இல்ல பொம்மையா தெரியுமா? பொம்மையை தொட கூட யோசிக்கணும். ஐயோ பொன் பொம்மையா தொடவே கூடாதுங்க அளவுக்கு யோசிக்கணும் அவன். ஆனா அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு இன்னும் சட்டம் வரல. எப்ப வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. பொம்பளை பிள்ளையா பிறந்து டெய்லி ரணமா செத்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ பொண்ணா போய் பிறந்துட்டோமே அப்படின்னு. பையனை பெத்தோம்னா அதுக்கு மேல பயமா இருக்கு. இவனை ஒழுக்கத்தோட நல்ல முறையில வளர்க்கணுமே அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கு. இப்போ உள்ள காலத்துல பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் பயம், ஆம்பளை பையனை பெத்தாலும் பயம். காரணம் நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலை எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம தைரியத்தோட சொல்லி வளர்க்கணும். எவன் ஒருத்தன் உன்னை பிடிக்க வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உன் பின்னாடி துரத்துறானா அடுத்த செகண்ட் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்த வீட்டுக்காரன் அவன் அப்படி சொன்னான், உன் பிள்ளைய அவன் பேசினான், உன் பிள்ளை கூட அவன் பேசினான், இவன் பேசினான்னு பெத்தவங்க கண்டிக்கிங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ இப்படியாமா நடந்துச்சு, இந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு இப்படி போனாலும் அந்த பையன் பின்னாடி வந்தானா, இப்படி நடந்துச்சா, இனிமே அவன் வராம நான் பாத்துக்கிறேம்மா, கண்டிப்பா நீ என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி பாருங்களேன். நாங்களே இன்னும் கொஞ்சம் தைரியமாகும். இன்னும் சில வீட்டுல சும்மா ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் வந்துட்டாலே உடனே அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு விட மாட்டோம், காலேஜ் விட மாட்டோம், போனை பிடிங்கிக்கிறது, இது நடந்துட்டே இருக்க போய் தான் சில பிள்ளைங்களுக்கு வீட்டுக்குள்ள என்ன நடக்குங்க பிரச்சனையை வெளியே சொல்ல கூட பயமா இருக்கு. வெளியே சொல்ல பயப்படுறோம். இப்பதான் அவன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு போயிட்டான். ஆனா இந்த உண்மை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நம்மள என்ன தப்பா நடப்பாங்களோ, நம்மள எல்லாரும் என்ன மாதிரி பாப்பாங்கன்னு நினைச்சே எங்களை நாங்களே துன்புறுத்தி நாங்களே சாகுற நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுறீங்க. இதோட இது போதும்னு நினைக்கிறேன். போதும். பக்கத்துல இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தப்பு பண்ணும்போது யோசிங்க. நம்ம பிள்ளையா இருந்தா நம்ம இப்படி தொடுவோமா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும். அந்த அளவுக்கு சட்டம் வரணும். நான் குரல் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்களும் குரல் கொடுத்துட்டே இருக்கோம். என்னைக்கு இந்த சட்டங்கள்லாம் மாறி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறது என்னைக்கு நம்ம நாட்டுல வருதுங்கிறத விரைவில் பார்த்துட்டே இருப்போம். என்னைக்குதான் வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த பொண்ணுக்காவது அவனை சீக்கிரம் தண்டனை கொடுத்து அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லி நான் மட்டும் இல்ல எல்லாருமே பண்ணிடுவோம். பொம்பளை பிள்ளைங்க எதுக்குமே பயப்படாதீங்க, நல்லா தைரியமா இருக்கணும். எவன் என்ன செஞ்சா என்ன, நம்ம திருப்பி அவனை என்ன செய்யணும், எதுனாலும் சரி அவனை கத்தி வச்சு குத்திர கூட செஞ்சிடலாம். நம்ம மானத்தோட அவன் உயிர் ஒண்ணு நமக்கு பெருசு கிடையாது. நம்மளுக்கு நம்ம மானம் தான் பெருசு.
பெருசு, அவன் உயிர் நமக்கு வேண்டே வேண்டாம், அதுக்கப்புறம் நமக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இனிமே நான் பிள்ளைங்களுக்கு சொல்லியே வளர்க்கணும். எவன் உன் பின்னாடி வரானா 4 உடுப்பு கொடுத்து அனுப்பிடு, இல்லையா வீட்டுல வந்து சொல்லு நாங்க பாத்துக்கிறோம் அவனை அப்படிங்கிற லெவலுக்கு தான். இனிமேல் இப்போ காவல்துறையிட்ட போனோம், சட்டத்துக்கு பயப்படணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லியே கொடுக்க கூடாதுன்னு மனசுல பிக்ஸே பண்ணிட்டேன். சோ நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு உண்மையிலேயே சொல்றேன், எதனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணி தைரியமா எங்ககிட்ட நேரடியா வந்து சொல்லு அப்படிங்கறத நம்ம சொல்லி வளர்க்கணும் நம்ம பிள்ளைங்களை. அந்த பொண்ணோட நிலைமைக்கும் அந்த பெற்றோரோட நிலைமைக்கும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டோம், ஒரு கை குழந்தையா இருந்தாலே நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கணும். இவ்வளவு தூரம் வளர்த்து நம்ம அந்த பிள்ளைங்களை என்னெல்லாம் ஆக்கணும்னு கனவு இருப்போம், இந்த கனவு எல்லாமே வீணா போயிடுச்சு உண்மையிலே. சோ இனிமே பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகும்போது யார் என்ன பண்ணாலும் சரி வீட்டுல தைரியமா சொல்றதுக்கு பேரண்ட்ஸ் நம்ம ஃபுல் சப்போர்ட்டடா இருக்கணும். கண்டிப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். சோ எல்லாருமே அவங்களோட பொம்பளை பிள்ளைங்களை இந்த ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி பயம் கொடுத்தாதீங்க. இப்படி நடக்குமா, இந்த மாதிரி உனக்கு யாராவது டார்ச்சர் பண்ணாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எய்த்த வீட்டுக்காரன், நானே அவன் கூட க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ தைரியமா அவன் என்ன செஞ்சாலும் என்கிட்ட சொல்லுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம பிள்ளைங்களை தைரியமா வளர்க்கணும். இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு ஐயோ நம்ம மேல தப்பு இருக்குமோ, நம்மள ஊரெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வராத அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை தைரியமா வளர்க்கணும். ஆம்பளை பிள்ளைங்களை ரொம்ப ஒழுக்கத்தோட வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைங்களையும் ஒழுக்கத்தோட தான் வளர்க்கணும். சோ இத பார்க்க நிறைய பெற்றோர் இனிமே கொஞ்சம் நம்ம பிள்ளைங்களை தைரியமா வளர்க்கணும், எதனாலும் நம்மகிட்ட ஓப்பனா சொல்லுங்கிற லெவலுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கறத உங்கள்கிட்ட மனசார வேண்டி கேட்டுக்கிறேன். சோ பிடிச்சிருந்துச்சு நான் பேசுனதெல்லாம் உங்களுக்கு கரெக்ட்னு பட்டுச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இத மாதிரி நிறைய பேர் உள்ள கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கும் போய் சேரட்டும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ பாய். இந்த மாதிரி ஒண்ணு பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. சோ இந்த சூர்யாக்கு எப்படி கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி உங்கள நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். சோ ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு நாள் கடவுள் நம்மளுக்கு வழி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இன்னும் ஓடுவோம் ஓடிட்டே இருப்போம். சோ பாய் காய்ஸ்.